Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. சட்டமன்ற வெளிநடப்பு குறித்து ஆளுநர் மாளிகை விளக்கம் அளித்திருக்கிறது. சட்டமன்றத்தில் ஆளுநரை உரையாற்ற விடவில்லை என அந்த விளக்கத்தில் இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். விவரங்களோடு செய்தியாளர் ஸ்டாலின் இணைந்திருக்கிறார். ஸ்டாலின், ஆண்டின் முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடங்குகிறது. ஆளுநர் RN ரவி உடனடியாக அங்கிருந்து உரையை வாசிக்காமல் வெளியேறிவிட்டார் என்ற தகவல்கள் அங்கிருந்து நமக்கு கிடைத்தன. தற்போது ஆளுநர் மாளிகையிலிருந்து ஒரு விளக்கம் வெளியாகி இருக்கிறது. ஆளுநர் RN ரவி சட்டப்பேரவையில உரையை வாசிக்க தொடங்கிய போது மைக் ஆஃப் செய்யப்பட்டது அப்படின்றதும் அந்த விளக்கத்துல இருக்கு. என்ன நடந்தது ஆனந்தி? தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையுடைய முதல் கூட்டத்தொடர் ஆளுநர் உரையுடன் சற்று நேரத்துக்கு முன்பாக தொடங்குவதாக இருந்தது. இந்நிலையில இந்த தேசிய கீதம் இசைக்கப்படவில்லை என்பதை கூறி ஆளுநர் வெளியேறக்கூடிய நிலையில பேரவையில் பல்வேறு பிரச்சனைகள் தொடர்ச்சியாக எழுந்து வந்தன. இந்நிலையில் இந்த பேரவை சம்பவம் தொடர்பாக ஆளுநர் மாளிகை தற்போது தன்னுடைய விளக்கத்தை அளித்திருக்கிறது. அதில் பல்வேறு முக்கியமான அம்சங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. குறிப்பாக தமிழ்நாடு சட்டமன்றத்தில் அரசு உரையை வாசிக்க ஆளுநர் மறுத்ததற்கான காரணங்கள் என்று கூறி ஆளுநருடைய மைக் தொடர்ந்து அணைக்கப்பட்டது. இந்த உரையை நிகழ்த்துவதற்கு முன்பாக ஆளுநருடைய உரை தொடர்ந்து அணைக்கப்பட்டதாகவும் அவர் பேச அனுமதிக்கப்படவில்லை என்றும் ஆளுநர் மாளிகை தற்போது தன்னுடைய விளக்கத்தை கொடுத்திருக்கிறது. மேலும் அரசு உரையில் ஆதாரமற்ற பல கூற்றுகளும் தவறான வழிநடத்தும் தகவல்களும் இடம்பெற்றுள்ளதாகவும் மக்களை பாதிக்கும் பல முக்கியமான பிரச்சனைகள் முற்றிலும் ஆளுநர் உரையில் இடம்பெறவில்லை, அந்த தமிழ்நாடு அரசு தயாரித்து கொடுத்த உரையில் இடம்பெறவில்லை என்பது கூறி ஆளுநர் தன்னுடைய உரையை வாசிக்கவில்லை, அதற்கான காரணங்களாக கூறப்பட்டிருக்கிறது. மேலும் மாநிலத்திற்கு 12 லட்சம் கோடி ரூபாய்க்கும் அதிகமான முதலீடுகள் வந்துள்ளதாக கூறுவது உண்மைக்கு முற்றிலும் புறம்பானது என்றும் எதிர்பார்க்கப்படும் முதலீட்டாளர்களுடன் கையெழுத்திடாமல் பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் காகிதத்தில் மட்டுமே உள்ளதாகும். MOIS பொறுத்த வரைக்கும் காகிதத்தில் மட்டுமே உள்ளதாகும். உண்மையான முதலீடு அதில் மிக சிறிய பகுதி என்றும் முதலீட்டு தரவுகள் தமிழ்நாடு முதலீட்டாளர்களுக்கு வருவதை தொடர்ச்சியாக காட்டுவதாகவும் 4 ஆண்டுகளுக்கு முன்வரை வெளிநாட்டு நேரடி முதலீடு பெறும் மாநிலங்கள் தமிழ்நாடு 4வது இடத்தில் இருந்தது. இன்றோ 6வது இடத்தை தக்க வைத்துக் கொள்ள போராடும் நிலை உள்ளதாக ஆளுநர் தற்போது தெரிவித்திருக்கிறார். மேலும் பெண்கள் பாதுகாப்பு பொறுத்தவரை பெண்கள் பாதுகாப்பு தொடர்பான விவகாரம் முற்றிலும் புறக்கணிக்கப்பட்டுள்ளதாகவும் போக்சோ பாலியல் வன்கொடுமை வழக்குகள் 55% அதிகமாகவும் பெண்களுக்கு எதிரான பாலியல் கொலை சம்பவங்கள் 33% அதிகமாகவும் உயர்ந்துள்ள நிலையில் இது கவனிக்கப்படவில்லை என்றும் தற்போது ஆளுநர் தன்னுடைய உரையில் தெரிவித்திருக்கிறார். மேலும் போதைப் பொருள் மற்றும் நார்கோட்டிக் மருந்துகள் பரவலாக கிடைப்பதும் அதே போல பள்ளி மாணவர்கள் உட்பட இளைஞர்களிடையே போதைப் பொருள் புழக்கம் கடுமையாக அதிகரித்துள்ளதும் மிக கடுமையான கவலைக்குரிய விஷயம் என்றும் ஆளுநர் தற்போது தெரிவித்திருக்கிறார். ஒரே ஆண்டில் போதைப் பொருள் புழக்கத்தால் பெரும்பாலும் இளைஞர்களாகிய 2000 பேர் தற்கொலை செய்துள்ளதாக ஒரு அபாயகரமான ஒரு குற்றச்சாட்டை தற்போது ஆளுநர் முன்வைத்திருக்கிறார். இது நமது எதிர்காலத்தையே கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் ஆளுநர் தெரிவித்திருக்கிறார். மேலும் தலித் மக்களுக்கு எதிரான வன்முறைகளும் தலித் பெண்களுக்கு எதிரான பாலியல் தாக்குதல்களும் கடுமையாக அதிகரித்து வருவதாகவும் இருப்பினும் இதுவும் முழுமையாக தன்னுடைய உரையில் புறக்கணிக்கப்பட்டிருந்ததாக ஆளுநர் தன்னுடைய விளக்கத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். நமது மாநிலத்தை பொறுத்தவரை ஒரே ஆண்டில் சுமார் 20,000 பேர் தற்கொலை செய்துள்ளதாகவும் தினசரி சராசரியாக 65 தற்கொலைகள் தமிழ்நாட்டில் நடப்பதாகவும் நாட்டில் வேறு எங்கும் இத்தகைய அச்சுறுத்தும் நிலை இல்லை என்றும் தமிழ்நாடு இவ்வாறு பல்வேறு சிக்கல்களை சந்தித்து வருவதாகவும் தற்போது ஆளுநர் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த விவகாரத்தை பொறுத்தவரை அரசு இது தொடர்பாக கவலைப்படவில்லை என்றும் முழுமையாக இது போன்ற பல்வேறு விஷயங்களை புறக்கணித்துள்ளதாகவும் தமிழ்நாடு அரசை குற்றஞ்சாட்டி ஆளுநர் தன்னுடைய விளக்கத்தை குறிப்பிட்டிருக்கிறார் ஆனந்தி. மேலும் பல ஆயிரம் பஞ்சாயத்துகள் பல ஆண்டுகளாக தேர்தல் நடத்தப்படாத காரணத்தினால் ஊராட்சி ஒன்றியங்கள் இந்த பஞ்சாயத்து போன்ற பல ஆண்டுகளாக தேர்தல் நடத்தப்படாத காரணத்தினால் செயலிழந்து உள்ளதாக ஆளுநர் குற்றஞ்சாட்டியுள்ளார். அவை அரசின் சிறப்பு அதிகாரிகளின் நேரடி கட்டுப்பாட்டில் உள்ளதாகவும் கோடிக்கணக்கான மக்கள் அடித்தள ஜனநாயக உரிமையிலிருந்து வஞ்சிக்கப்படுவதாகவும் ஆளுநர் தன்னுடைய குற்றச்சாட்டுகளாக பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார். ஆனந்தி, ஸ்டாலின், உண்மைக்கு முற்றிலும் புறம்பான தகவல்கள் இருந்ததாக ஆளுநர் மாளிகை தரப்பிலிருந்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது. முதலீடுகள் தொடங்கி பல விஷயங்களை குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஆளுநர் உரை அப்படிங்கிறது தமிழக அரசு தான் தயாரித்து கொடுக்கும். ஆளுநர் அது தற்போதுதான் ஆளுநருக்கு கொடுக்கப்படுமா, இல்ல முன்கூட்டியே ஆளுநருக்கு அந்த உரை கொடுக்கப்படுமா? ஏன்னா தற்போது ஒரு டேட்டாவை வைத்து ஆளுநர் ரவி பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறாரு.
ஆனந்தி, ஆளுநர் உரை என்பது ஆளுநர் உரை தமிழ்நாடு சட்டப்பேரவையில நிகழ்த்துவதற்கு முன்னதாகவே ஆளுநருக்கு அனுப்பப்படும். ஆளுநருக்கு அனுப்பப்படக்கூடிய உரையை அவர் வாசித்த பிறகு அதில் ஏதேனும் திருத்தங்கள் இருந்தால் அவர் தமிழ்நாடு அரசுக்கு மீண்டும் அந்த உரையை அனுப்பி அந்த திருத்தங்களை மீண்டும் அனுப்புமாறு கேட்டுக்கொள்வார்கள். இது வழக்கமான ஒரு நடைமுறையாக பின்பற்றப்படுவது. இந்த முறை ஆளுநர் உரையை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு அரசு தயாரித்து கொடுக்கக்கூடிய உரையை ஆளுநர் அப்படியே வாசிக்க வேண்டும் என்பது ஒரு மரபாக இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல ஆளுநர் தொடர்ச்சியாக இந்த கடந்த 2-3 ஆண்டுகளாக இது போன்ற பல்வேறு விஷயங்கள்ல அவர் தன்னுடைய எதிர்வினையை ஆற்றி வருவதாகத்தான் பார்க்கப்படுகிறது. ஆளுநர் உரையை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு அரசுடைய திட்டங்கள், அதை செயல்படுத்தக்கூடிய விதம், எவ்வளவு நிதி ஒதுக்கீடு, எவ்வளவு முதலீடுகள் வந்திருக்கிறது, எவ்வளவு வேலை வாய்ப்புகள் இந்த முதலீடுகள் மூலமாக கிடைத்தது உள்ள பல்வேறு அம்சங்களை தான் தமிழ்நாடு அரசு தன்னுடைய உரையாக ஆளுநருக்கு அளிக்கும். அதனை ஆளுநர் தன்னுடைய உரையாக நிகழ்த்துவார். இந்த உரையை பொறுத்த வரைக்கும் பல்வேறு விஷயங்கள் மறைக்கப்பட்டிருப்பதாக ஆளுநர் தன்னுடைய குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார். ஏற்கனவே நான் குறிப்பிட்டதுபடி பல்வேறு முக்கியமான அம்சங்கள் இதில் இடம்பெறவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டினை முன்வைக்கிறார். அனைத்து துறைகளிலும் கீழ்மட்ட ஊழியர்களிடையே கடுமையான அதிருப்தி நிலவி வருவதாகவும், அவர்கள் அமைதியற்றதும் மனமுடைந்தும் நிலையில் உள்ளதாகவும், அவர்களது உண்மையான கோரிக்கைகளை தீர்ப்பதற்கான வழிமுறைகள் குறித்து எந்த ஒரு குறிப்பும் இந்த ஆளுநர் உரையில் இடம்பெறவில்லை, தமிழ்நாடு அரசு கொடுத்திருக்கக்கூடிய அந்த உரையில் இடம்பெறவில்லை என்று ஆளுநர் தெரிவித்தார். மேலும் தேசிய கீதம் மீண்டும் அவமதிக்கப்பட்டு அரசியலமைப்பால் விதிக்கப்பட்ட அடிப்படை கடமை என்பது அலட்சியப்படுத்தப்பட்டதாக ஆளுநர் தன்னுடைய இந்த விளக்கத்தில் கொடுத்திருக்கிறார். இந்த தொழில் முதலீடுகள், அதே போல சிறு குறு தொழில் முதலீடுகளை பொறுத்த வரைக்கும் தொழில் நடத்துவதில் ஏற்படும் தொழில் மறைமுக செலவுகள் காரணமாக சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறைகள் கடுமையான அழுத்தத்தை எதிர்கொண்டு வருவதாகவும், வேலை வாய்ப்பும் பொருளாதார வளர்ச்சியும் வழங்கும் முக்கிய துறையாக இருந்தும் நாட்டில் பதிவு செய்யப்பட்ட 5.5 கோடி அந்த சிறு குறு நடுத்தர தொழில் முனைவோர்களை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் சுமார் 40 லட்சம் தொழில் முனைவோர்களே இருப்பதாகவும், வளர்ச்சிக்கான பெரும் வாய்ப்புகள் இருந்தும் இந்த நிலை காணப்படுவதாக தன்னுடைய விளக்கத்தில் ஆளுநர் தெரிவித்துள்ளார். இது போன்ற, அதாவது ஆளுநரை பொறுத்த வரைக்கும் தற்போது இந்த விளக்கத்தை நம்ம எப்படி புரிஞ்சு கொள்வது அப்படின்னா, தமிழ்நாடு அரசு தயாரித்து கொடுத்திருக்கக்கூடிய தன்னுடைய உரையில் இது போன்ற அம்சங்கள் புறக்கணிக்கப்பட்டிருப்பதாகவும், ஆனால் உண்மையான நிலை இப்படி இருப்பதாக ஆளுநர் தன்னுடைய விளக்கமாக கொடுப்பதாக தான் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. சட்டமன்றத்தில் தேசிய கீதம் மீண்டும் அவமதிக்கப்பட்டுள்ளது என்று ஆளுநர் மாளிகை தரப்பிலிருந்து கூறப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து செய்தியாளர் ஸ்டாலினிடம் பேசலாம். ஸ்டாலின், பல்வேறு விஷயங்கள் குறித்து ஆளுநர் மாளிகை தரப்பிலிருந்து வெளியாகி இருக்கிறது. இப்ப ஆளுநருக்கும் மாநில அரசுக்கும் இடையேயான இந்த முரண்பாடு இன்னும் தீவிரம் அடைஞ்சிட்டு வருது அப்படிங்கறதா நம்ம புரிஞ்சுக்கணுமா? நிச்சயமா ஆனந்தி, அதாவது ஆளுநர் மற்றும் தமிழ்நாடு அரசு இடையே இருக்கக்கூடிய இந்த முரண்பாடுகளை பொறுத்த வரைக்கும் இது சட்டமன்றத்திற்குள்ளே மட்டுமில்லை, வெளியேயும் தொடர்ச்சியாகவே எதிரொலித்து வந்திருக்கிறது. கடந்த 4 ஆண்டுகளாக 2022ஆம் ஆண்டு ஆளுநர் RN ரவி தமிழ்நாடு ஆளுநராக பொறுப்பேற்றதிலிருந்தே இந்த முரண்பாடுகள் என்பது தொடர்ச்சியாகவே இருந்து வருவதை தான் நம்மால் பார்க்க முடியுது. அரசியல் ரீதியாக பல்வேறு கருத்துக்களை ஆளுநர் வெளிப்படுத்தும் பொழுது அதை எதிர்வினையாற்றும் வகையிலேயே தமிழ்நாடு அரசு அமைச்சர்கள் மூலமாகவும் சரி, அதே போல சட்டமன்ற உறுப்பினர்கள் மூலமாகவும் தன்னுடைய எதிர்வினையை தொடர்ச்சியாக ஆற்றி இருக்கிறது. சட்டமன்றத்துக்குள்ளே இருக்கக்கூடிய நடவடிக்கைகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஆளுநருடைய செயல்பாடுகள் என்பது கண்டிக்கத்தக்கதாக உள்ளதாக தான் தமிழ்நாடு முதலமைச்சர் தொடர்ச்சியாகவே தெரிவித்து வந்தார். அந்த அடிப்படையில் தான் முதல் முறையை தமிழ்நாடு சட்டப்பேரவையில ஆளுநர் தன்னுடைய உரையை நிகழ்த்தும் பொழுது தமிழ்நாடு அரசு அளித்திருக்கக்கூடிய அந்த உரையை அப்படியே வாசிக்காமல் அதில் இருந்திருக்கக்கூடிய அந்த பல்வேறு அம்சங்களை விடுபட்டு வாசித்ததை அப்போதே தமிழ்நாடு அரசு தன்னுடைய கண்டனங்களாக தெரிவித்தது. மேலும் அண்ணா, பெரியார், கலைஞருடைய பெயர்கள் எல்லாம் விட்டுவிட்டு அந்த உரையில் இருந்ததை திட்டமிட்டே ஆளுநர் புறக்கணித்ததாக தமிழ்நாடு அரசு அப்போதே தன்னுடைய கண்டனத்தை தெரிவித்திருந்தது. மேலும் தமிழ்நாடு அரசு கொடுத்திருக்கக்கூடிய அந்த உரையை ஆளுநர் வாசிக்காமல் விட்டதை அப்படியே அமைப்பில் ஏற்ற வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை முன்மொழிந்து ஆளுநருடைய நடவடிக்கையை கண்டிக்கும் வகையில் தமிழ்நாடு அரசு அப்போதே தீர்மானத்தை கொண்டு வந்தது. கடந்த முறையும் இதே போன்ற ஒரு நிலைதான் நீடித்தது. இந்த முறையும் தன்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்யும் வகையில் தேசிய கீதம் இசைக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி தான் ஆளுநர் தன்னுடைய பதிவு செய்து வெளிநடப்பு செய்ததாக ஆளுநர் மாளிகை தன்னுடைய விளக்கமாக கொடுத்திருக்கிறது. இந்த ஒரு சூழல்ல தமிழ்நாடு அரசுக்கும் ஆளுநருக்கும் இருக்கக்கூடிய அந்த அரசியல் ரீதியான முரண்பாடுகள் என்பது சட்டப்பேரவைக்கு வெளியே இருந்ததை தாண்டி தற்போது உள்ளேயும் கடந்த சில ஆண்டுகளாகவே தொடர்ச்சியாக நீடித்து வருவது என்பது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக தான் கருதப்படுகிறது. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.